இன்றைய சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய நம்முடைய அருள்மொழி அம்மா அவர்களை மீண்டும் உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். இந்த மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி நம் அருள்மொழி அம்மா அவர்களால் மேலும் சிறப்பு பெறுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வழக்கறிஞர், பெரியாரின் பற்றாளர், சமூக ஆர்வலர், பெண்ணுக்கு பெருமை சேர்க்கும் பெருமை மிகு புரட்சியாளர், பெரியாரின் கொள்கைகளை பேரறிவுடன் பரப்புபவர், கருத்தாழம் மிக்கவர், கனிவுடன் சிரிப்பவர். இவங்க அம்மா பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு நம்ம நேர்காணல் நிகழ்ச்சிக்குள்ள இன்னைக்கு போறோம். அம்மா அவர்கள் கொடுத்த தலைப்பு கூட பாத்தீங்கன்னா நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு தலைப்பு. கூடுகளும் கூண்டுகளும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு அம்மா தான் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த தலைப்பே. சரி, அவங்க நம்ம பேச போற, அவங்கள கேட்க நினைச்ச கேள்விகளுக்கும் அதுக்கும் எல்லாமே பொருத்தமா அமைஞ்சது. எனக்கு மகிழ்ச்சி. சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் குடும்ப நீதிமன்றங்களில் சுமார் 37 ஆண்டுகளுக்கும் மேலாக சிவில் மற்றும் குடும்ப விவகாரங்களில் பயிற்சி பெற்று அவர் உழைத்து வருகிறார். சேலம் மாவட்டம் சேலத்தில் பிறந்தவர் இவர். இவருடைய தந்தை நம்ம சரோமா சொன்னது போல மறைந்த புலவர் அண்ணாமலை அவர்கள். இவர் ஒரு தமிழ் பண்டிதர் மற்றும் கோட்டை சேலம் நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்தவர். இவருடைய தாயார் மறைந்த திருமதி சரசு அம்மையார் அவர்கள் ஒரு அச்சு எந்திரத்தின் உரிமையாளராக இருந்திருக்கிறார். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் பாவாடி நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் பள்ளி படிப்பை நம் அருள்மொழி அம்மா முடித்திருக்கிறார்கள். கலைஞர் கருணாநிதி கல்லூரியில் BA ஆங்கில இலக்கியம் பயின்றவர். சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் முதுகலை ஆங்கில இலக்கியம் சேர்ந்துவிட்டு அதை இடையில் நிறுத்திவிட்டு சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் BL படித்தவர். 1988 ஆண்டு தமிழ்நாடு பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக சேர்ந்தார். பள்ளி நாட்களிலிருந்தே பேசத் தொடங்கிவிட்டார். அம்மா சொன்னது போல 10 வயதிலிருந்தே பேசத் தொடங்கிவிட்டார். மாவட்ட மற்றும் மாநில அளவிலான சொற்பொழிவு போட்டிகளில் பல முதல் பரிசுகளை வென்றவர். கல்லூரி நாட்களில் NSS தன்னார்வலராக செயலாற்றி இருக்கிறார். கல்லூரி கலாச்சார நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்றவர். 3 ஆண்டு கால இளங்கலை பட்டப்படிப்பு மாணவர் சங்கத்தின் நிர்வாகியாக, செயலாளராக மற்றும் தலைவராக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். சிறப்பு அழைப்பாளராக மலேசியா அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசனின் 100ஆண்டு விழாக்கள் மற்றும் மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் நடைபெற்ற இலக்கிய கூட்டங்களில் தொடர்ந்து பங்காற்றி வருகிறார். வட அமெரிக்க தமிழ் சங்கங்களில் சிறப்பு உரை வழங்கியிருக்கிறார். சிகாகோ மற்றும் கனடாவில் நடைபெற்ற ஆண்டு விழாக்களில் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சமூக நீதி குறித்த மாநாடுகளுக்கு தொடர்ந்து அழைக்கப்பட்டு அங்கும் தன்னுடைய பரப்புரையை செய்து வருகிறார். சமூக பிரச்சனைகள் குறித்து எழுத்தாளர் மற்றும் கருத்து தயாரிப்பாளராக இருக்கிறார். தொலைக்காட்சி விவாதங்கள், சமூக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை தொடும் விவாதங்களில் எல்லாம் பங்கேற்கக்கூடியவர். அங்கெல்லாம் அம்மா இருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி, சரவம்மா சொன்னது மாதிரி, இவர்களை கண்டாலே மரளக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய கருத்து தெரிப்பு இருக்கும். அரசியலமைப்பு சட்டம், சிவில் மற்றும் திருமண வழக்குகள் துறையில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பயிற்சி. 1990ஆம் ஆண்டு தமிழக அரசால் பாவேந்தர் பாரதிதாசன் மாநில விருதை பெற்ற பெருமைக்குரியவர். சமீபத்தில் ஜனவரி 16ஆம் தேதி அன்று நம்முடைய தமிழ்நாடு அரசின் உயரிய விருதான தந்தை பெரியார் சமூக நீதி விருதை பெற்றவர். அம்மா அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து மகிழ்கிறோம். இப்பொழுது அவர்களுடனான ஒரு கலந்துரையாடலுக்கு நாம் செல்கிறோம். வணக்கம் அம்மா. முதல்ல உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் சொல்ற மாதிரி உங்களை பார்த்தாலே எங்களுக்கு மகிழ்ச்சி ஆயிரும். நீங்க என்ன சொல்ல போறீங்கிறதையும் நாங்க ஆர்வத்தோட காத்துட்டு இருப்போம். முதலாவதாக நான் கேட்க நினைத்த வணக்கம். வாங்க வாங்க. எல்லாருக்கும் என்னுடைய உழைக்கும் மகளிர் நாள் வாழ்த்துக்கள். உலக உழைக்கும் மகளிர் தினம் இது. நம்ம பொதுவா பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம் சில ஆண்டுகளாக. ஆனா உண்மையிலேயே இது பெண்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம், மரியாதை. அதற்காக தான் இந்த நாள் ஐநா சபையால உறுதி செய்யப்பட்ட ஒரு நாள். ஆகவே அனைவருக்கும் என்னுடைய உழைக்கும் பெண்களுடைய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு, சரியா சொன்னீங்க. உழைக்கக்கூடிய பெண்கள் தினம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி நம்ம சரியாக சொல்லணும். இனிமேல் உழைக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். முதலாவதாக நான் உங்களை கேட்க நினைச்சது முதல்ல நான் சொல்லிட்டேன், அம்மா அருள்மொழி அம்மா யார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். நீங்க அருள்மொழி அப்படின்னு சொன்னதும் என்பவர் யார் அப்படின்னு உங்க வாய்மொழியாக அப்படின்னு நான் யார் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அப்படி ஒரு சில சொற்களை நம்மள சுருக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். இப்ப இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுல இருந்து பாக்குறேன், இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய நம்ம தோழர் இளமாறன், அப்புறம் கீர்த்தனா வரவேற்புரை சொன்னாங்க, கீர்த்தனா,
தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய சாய் ராகவி, சாய் ராகவி. அப்புறம் திருக்குறள் அழகா சொல்லி அதுக்கு மொழிபெயர்ப்பு சொன்ன தர்ஷினி. அப்புறம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதையை சொன்ன அவரை பற்றி உரையாற்றிய ஆதிரை. அப்புறம் என்னை பற்றி நானே பெருமைப்படும் விதமாக, மகிழ்ச்சி அடையும் விதமாக சொல்லி எனக்கு வாழ்த்துக்களை சொன்ன நம்முடைய டாக்டர் சரோஜா இளங்கோவன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை தொய்வில்லாம தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற அன்புடன் நெல்லை ஆனந்தி. உங்க எல்லாருக்குள்ளயும் நான் என்ன பாக்குறேன், நான் யார் அப்படின்னு கேட்டா, நான் ஆனந்தியாவும் இருப்பேன், டாக்டர் சரோஜாவாகவும் இருப்பேன், தர்ஷினியாகவும் இருப்பேன், சாய் ராகவியாக இருப்பேன், ஆதிரையாக இருப்பேன், பறையடித்த சங்கமித்ரை, அவங்கள மறந்துட்ட பாருங்க. இப்படி எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு பெண்ணுடைய உருவத்திலும் உள்ளத்திலும் அவங்களுக்குன்னு சுடர்விட்டு பிரகாசிக்கிற ஒரு அறிவு இருக்கு, திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை வெளிக்கொணர்கிற அல்லது அதுக்கு ஒரு அங்கீகாரம் தேடுகிற முயற்சியில என்னை போல ஒருவரும் இருக்காங்க. அவ்வளவுதான் அறிவுமொழி. சிறப்பு. பெண்களின் குரலாக நான் இருக்கிறேன், அவர்களாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. சிறப்பு சிறப்பு.